எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சுடர் வந்து திருப்பியும் வந்து திருத்த சொல்கிறாங்க பேப்பரை. உடனே வந்து அந்த மேடமும் வந்து பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி கவின், எழில் எல்லாரும் வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த மேடம் வந்து பார்க்குறாங்க. என்னது 100க்கு வந்து 60 70 மார்க் கிட்ட வந்து எடுத்திருக்காப்புல கவினை. அப்படி இருக்கும்போது எதுக்காக மார்க் வந்து கம்மியாக வந்து போட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து எழில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுடர்லேருந்து கவின்லேருந்து சுடர்கிட்ட வந்து நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கவின் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க? கவின் வந்து 70% கிட்ட வந்து மார்க் எடுத்திருக்கானா? ஆமாம், 70% தான் வந்து கிட்ட வந்து எடுத்திருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சே ஆகணும், மரியாதையாக சொல்லுங்கள், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது வந்து இல்லை மேடம், நேற்று வந்து இவங்க கொஞ்சம் ஓவராக வந்து என்கிட்ட வந்து நக்கல் பண்ணிட்டாங்க. கவின் எப்படி இருந்தாலும் வந்து 60க்கு மேலே நான் எடுத்து வச்சு காட்டுறேன்னு. இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து சரி, நீங்கள் அப்படியே வந்து 3 மாதம் வீட்டில் வந்து உட்காந்துருங்க. நாங்கள் வந்து 3 மாதம் கழித்து உங்களை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்குறோங்கிற மாதிரி சொன்னனால அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடைசியில் வந்து 3 50,000 போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மாட்டுக்கும் 3 மாதம் கழித்து வரேன் சாரி மேடம் சொல்லிட்டு போகிறாங்க. கவின் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கணும். கவின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது சுடர் தான். சுடர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. தன்னோட பையன் மார்க் கம்மியாக எடுத்திருக்க மாட்டான், நல்லா படிச்சிருப்பான்னு அந்த இடத்துல வந்து போராடினது சுடர் மட்டும்தான். அதனால் சுடருக்கு வந்து தனியாக வந்து என்னோடய வாழ்த்துக்களை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த மேடம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எழில் வந்து சாரி அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் மன்னிப்பெல்லாம் நிச்சயம் வந்து ஏற்றுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக வந்து நீங்கள் என்கிட்ட பேச வேணாம். பையன் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் எப்படா வந்து நல்ல மார்க் எடுப்பேன்னு மற்றவங்க சொல்லலாம், ஆனால் நீங்களே என்ன எத்தனை வாட்டி வந்து திட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கவினை சாரிடா மன்னிச்சிரு, சுடர் மட்டும்தான் நான் பேசுவேன், சுடர் தவிர யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அபிலேருந்து என்னடா தப்பாக நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம கவினை. என்ன அபி பண்ணுறது, என் மேலே சுடரை தவிர யாருமே வந்து நம்பிக்கை வைக்கல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜெயிச்சிட்டேன் சுடர் அம்மா அப்படின்னு சொல்லி கவின் வந்து முதல்ல வந்து சுடரை வந்து அம்மாவாக ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுடர் ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வந்து என்னோடய பசங்களை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ என்னை விட நல்லாவே வந்து ஒரு படி மேலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை விட பல மடங்கு மேலேயே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க. இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்னை மன்னிச்சிருமா. கவினை நீயும் என்னை மன்னிச்சிடுறா. இல்லை அப்போனா நான் உங்கள் மன்னிப்பை வந்து ஏற்றுக்கணுன்னா நான் எப்போ பார்த்தாலும் வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இனிமேட்டே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அப்போ நான் உங்கள் கிட்டக்க வரேன்னு சொல்லி அந்த இடத்துல கிட்டக்க வராங்க. எழில் பக்கத்தில் எழில் வந்து அப்படியே வந்து கவினை வந்து தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் உன்னை நம்பி இருக்கணும்டா, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க நம்ம எழில். ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. கேஷுவலாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து கனகவல்லி அம்மா வந்து வராங்க. அம்மா எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, இப்போ தான் வந்து டூர்லாம் முடிஞ்சிச்சு, ரொம்ப வந்து சாமியெல்லாம் நல்லாவே கும்பிட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாட்டியிலேருந்து எல்லோரும் வர்றாங்க. சுடரும் வராங்க. எப்படிமா இருக்கீங்க, நீங்கள் இல்லாத தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பிறந்தநாள் வேறு மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வராதப்ப என்ன நல்லா நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழிலும் சுடரும் மனோகரி வந்து மாடிப்படியிலேருந்து பார்க்குறாங்க. இந்த அம்மா வந்துட்டாங்களா, ஐயையோ ஏடா அது சத்திய சோதனையாக இருக்குது, இனிமேட்டு சுடரையும் எழிலையும் எப்படி சேர்த்து வைக்கலாங்கிறத மட்டும்தான் இந்த அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இது தேவையாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு பக்கம் கேஷுவலாக கீழே இறங்கி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் வந்துட்டிங்களா, நீங்கள் வந்தீங்கனாலே வந்து வீடே வந்து களைகட்டும், விட்டுட்டுலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ பாட்டிங்கிற மாதிரி 4 குட்டீஸும் வந்து ஒன்றா ஒத்துமையாக வந்து ஓடி வராங்க. அபி, காவியா, அஞ்சலி பாப்பா, கவின் 4 பேரும் வந்து என்ன பாட்டி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் இல்லாத வீடு வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, அப்பா எப்போ பார்த்தாலும் வந்து ஆஃபீஸ் 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 மட்டும்தான், இங்கே வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது, சுடர் வந்து எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் இருந்தால் தானே ஜாலியாக இருக்கும் வீடெல்லாம், அடுத்த வாட்டி நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க, அது எத்தனை மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. கவினே சேட்டை பண்ணுற பற்றியா, அப்போனா அத்தனை மாதம் வந்து நீ வந்து படிப்பு படிக்காமல் இருக்கிறதுக்கு டூர் போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, உனக்குன்னு ஒரு மாதம்லாம் லீவ் விடுவாங்களே, அப்போ நான் உன்னை வெளிநாடுக்கே வந்து சுற்றுப்பயணம் வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி கவின்கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஜாலி ஜாலிங்கிற மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. நான் உங்களுக்காக வந்து ஏகப்பட்ட ஸ்வீட்டு, பொம்மை, அது மட்டும் இல்லாமல்
எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல வந்து அபி என் பைய எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொன்னோனே வந்து, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் எடுத்து குடுத்தோனே வந்து அப்படியே வந்து அபிய எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துட்டு, அப்படியே அவங்க ரூம் பக்கம் கூட்டிட்டு போயிட்டு, குட்டீஸ்லாம் வந்து ஒத்துமையா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுடர் இன்னொரு பக்கம் ஒரு ஜிப்ல வந்து இன்னொரு இது வச்சிருக்கேன்பா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே சாமி கயிறுலாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. எழில் கைய காட்டுப்பா, சுடர் வந்து கட்டி விடுவா. ஆரம்பிச்சுட்டாங்களா இவங்க? இவங்க திருந்தவே மாட்டாங்களே! நான் தான் வந்து எழில் கைய பிடிக்க வேண்டியது. இப்ப சுடர வந்து பிடிக்க வைக்கிறீங்களே! எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாரி மனோகரி வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு எழில் கையில வந்து அந்த சாமி கயிற வந்து கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி சுடர் வந்து கை நீட்டுறாங்க. எழில் வந்து கட்டி விடுறாங்க. கனகவள்ளி பாட்டி வந்து சொன்னோனே, அம்மா வந்து சுடருக்கு தேவையில்லாம நம்பிக்கைய வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்களே! இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து சுத்தமா வந்து வளர்ந்துக்கிட்டே போறது எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்லையேங்கிற மாரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழிலு அப்பன்னு பார்த்து கேஷுவலா வந்து ரூம்குள்ள வந்து வராங்க. "சுடர் வழக்கத்தை மீறி நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்ங்கிற" மாரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. "இல்ல நீ சந்தோஷமா தான் இருக்க. நீ என் பசங்கள பார்த்துக்கிற விதம் இப்பயும் சொல்றேன், என்ன விட பல மடங்கு சூப்பரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா, இப்ப அந்த சந்தோஷம் மட்டும் உனக்கு இல்ல. கவின ஜெயிக்க வச்சுட்டோங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட, அம்மா வந்து உன் கையில கயிற வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கயிறு வந்து கட்டுறதுனால, நீ உன் மனசுல வந்து எண்ணமும் மாறியிருக்குன்னு நெனைக்கிறேன். இது எல்லாத்தையும் மனோகரி வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நம்ப ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இல்லையா? 3 மாசம் கழிச்சு நீ யாரோ, நான் யாரோ. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, ஓ! இப்படியெல்லாம் வந்து போட்டிருக்கா? சூப்பர், சூப்பர்ங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வியும், மனோகரியும். புது செல்வி தான் வந்திருக்காங்க. செல்விய வந்து மாத்திட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. ஒரு பக்கம், "சரி சார், என் லிமிட்ட தெரிஞ்சு நான் நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ நல்ல விதமா தான் இருக்க. உனக்கு அடிக்கடி ஏதேதோ பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். என் குழந்தைங்கள நீ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்காகவும் தான் நான் உன்கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நான் உன் வாழ்க்கையில வந்து ரொம்பவே வந்து கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா, நீ எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சிருக்க. இல்லன்னே சொல்ல முடியாது. அதனால நானும் உனக்கு பதிலுக்கு நெறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குங்கிற மாரி எழில் சொல்லிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளிய வரலான்னு இருக்கிறப்ப, பால்கனியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க செல்வியும், மனோகரியும். ஓ! இப்படியெல்லாம் வந்து அக்ரீமெண்ட்லாம் போட்டிருக்காங்களா? அப்பனா இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து கனகவள்ளி கிட்ட குடுக்கணும். குடுத்தா என்ன ஆகும்? ஒண்ணு அவ அசந்து வந்து தூங்குவாங்க, அந்த பாட்டி. இல்லன்னா, இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி கேவலமா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சுடர் வந்து ரூம்லயே இருக்காளே! சுடர் ரூம்ல இருக்கிறப்ப எப்படி உங்களால பேப்பர போய் எடுக்க முடியும்? சுடர் வெளில வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னோனே, சுடரும் வந்து கேஷுவலா வந்து ரூம விட்டு வெளிய வந்து வராங்க. என்னடா அது எழிலோட மனச வந்து மாத்தவே முடியாது போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுடரு அப்படியே கேஷுவலா வந்து கீழ போறப்ப, "மேடம் அவ எப்போ வேணாலும் வருவா. நீங்க அதுக்குள்ள வந்து டக்குனு போய் அந்த பேப்பர வந்து எடுத்துட்டு வந்துருங்க" அப்படின்னு சொன்னோனே வந்து, "சரி நான் பார்த்துக்கிறேன். நீ யாராவது வந்தா சிக்னல் குடு." "எப்படி மேடம் சிக்னல் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து போறாங்க. அது எழில் வந்து எங்க வச்சிருப்பான்? ஃபைலெல்லாம் இந்த கப்போர்டுக்குள்ள தான் வச்சிருப்பான்னு சொல்லி அங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மாரியே தெரியலையே! அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.